அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ, இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல சாக்கோ பார் எப்படி செய்றதுன்னு பார்ப்போமா? ஸோ, இது செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட் தான். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு ஒரு பாக்கெட் பால் எடுத்திருக்கேன். இந்த பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நார்மல் ப்ளூ பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். இதில அவ்வளோ ஃபேட் கன்டென்ட் இருக்காது. ஏன் அப்படின்னா, நான் இது கூட அடிஷ்னலா வந்து ஆம் மில்க் மைட் வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டரில் 1/4 லிட்டர் தண்ணிய எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1/4 லிட்டர் பால்ல தான் இன்னைக்கு செய்ய போறேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் செஞ்சுக்கோங்க. ஸோ, இப்போது நான் 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து நான் ஒரு 1/2 கப்பு வந்து நான் மில்க் மைட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ, இதோட வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுடர். ஸோ, கஸ்டர்ட் பவுடரில் நான் இன்னைக்கு எடுத்திருக்க ஃப்ளேவர் வந்து பட்டர் ஸ்காட்ச் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பட்டர் ஸ்காட்சை நல்லா கரைச்சி, அதாவது அந்த கஸ்டர்ட் பவுடரை கரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு பாலுக்கு 1/2 கப்பு மில்க் மெய்ட் அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் கஸ்டர்ட் பவுடர் பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர் எடுத்து இதை மாதிரி ஓரளவு திக்காக வர அளவுக்கு காய்ச்சிக்கோங்க. ஸோ, நல்ல இந்த திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இதோட சுகர் 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஒரு குட்டி கப்புக்கு வந்து நான் 3 ஸ்பூன் ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ, இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து டைல்யூட் பண்ணி அந்த சுகர் வந்து அந்த கிறிஸ்டலைஸாக இருக்கிறதெல்லாம் வந்து கரையணும். ஸோ, ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா வந்து ரெஸ்ட் பண்ணி ஆற வச்சு மிக்சியில் நல்லா வந்து வைப்பரில் போட்டு அடித்து எடுத்துக்கணும். ஸோ, அப்போ தான் வந்து அந்த ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப சாஃப்ட் டெக்ஸ்சரில் வரும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ, இப்போ இது கூட என்ன பண்ணுறேன்னாக்கா, நான் வீட்லேயே செஞ்சு வச்சுருக்க ஃப்ரெஷ் க்ரீம். ஸோ, இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வீடியோ போடுறேன் எப்படி செய்கிறதுன்னு. ஸோ, இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப்பு பாலுக்கு 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம், 1/2 கப் வந்து மில்க் மெய்டை ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் மெய்டை ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஏன் ஃப்ரெஷ் க்ரீமை வந்து லாஸ்ட்டாக போடுறேன்னா, சம்டைம்ஸ் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் அது வீட்டில் செஞ்சதுனால நான் பன்னீரில் தான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெஷ் க்ரீமை. அதனால தான் நான் வந்து ஃபைனலாக வந்து அடுப்பில் வைக்காமல் நான் இதோட ஆட் பண்ணுறேன். சம்டைம்ஸ் நீங்கள் வெளியிலே வாங்கின ஃப்ரெஷ் க்ரீமை கூட நீங்கள் வந்து அடுப்பில் வச்சிங்கன்னா சம்டைம்ஸ் திரிஞ்சிரும். ஸோ, அதனால் ஃபைனலாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் வைப்பரில் போட்டு அடித்து நம்ம மொத்தமாக நம்மளோட மோல்டில் நம்ம ஊற்றிட்டோம். ஸோ, ரொம்பவே வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சாக்கோ பார்க்கு தேவையான காம்பவுண்டு நான் வந்து டார்க் காம்பவுண்ட் எடுத்துருக்கேன். ஸோ, இதுக்கு நீங்கள் சாக்லேட் மில்க் காம்பவுண்ட் கூட வாங்கிக்கலாம். நான் வந்து டார்க் காம்பவுண்ட் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால் வந்து டார்க் வாங்கிக்கிறேன். ஸோ, அதனால் கொஞ்சமாக வந்து நான் மில்க் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப வந்து அந்த பிட்டரி டேஸ்ட் இருக்க வேண்டாம் இல்லையா, அதனால். ஸோ, இதை வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. சாப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பவுல், ஒரு கண்ணாடி பவுல் எடுத்து கூட போடலாம். இல்லை உங்கள் வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ அதில் போட்டு நீங்கள் வந்து டபுள் பாயில் மெத்தடில் இதை பண்ண போகிறோம். ஸோ, எப்படி அப்படின்னாக்கா, கீழே அடியில் வந்து ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சுட்டு நீங்கள் பாத்திரத்தை எடுத்தாலுமோ இல்லை இந்த மாதிரி கண்ணாடி பவுல் எடுத்தாலுமோ இதை மேலே வச்சு நீங்கள் வந்து ஹீட் படப்பட இது வந்து மெல்ட் ஆகும். ஸோ, இது மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் இது வந்து என்ன பண்ணுறேன்னா டபுள் பாயில் மெத்தடில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து, ஸோ இதை அப்படியே மேலே நீங்கள் ப்ளேஸ் பண்ணால் போதும். அது பாட்டுக்கு அந்த ஹீட் வந்து படப்பட பாருங்கள் மெல்ட் ஆகிறது தெரியுதா, நல்ல மெல்ட் ஆகிடும். ஸோ, இது வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து எந்த இதில் எடுக்கிறோமோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ, நான் சொன்னேன் இல்லையா, நான் டார்க் சாக்லேட்ன்றதுனால நான் கொஞ்சமாக வந்து இதில் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ, மில்க் ஆட் பண்ணிவிட்டேன் அண்ட் ஒரு ஸ்பூன் ஆஃப் வந்து பட்டர் இல்லை நெய் என்ன வேணால் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து என்ஹான்ஸ் ஆகும் அந்த டேஸ்ட் வந்து. ஸோ, அதனால் வந்து ஃபைனலாக நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கீ மட்டும் போட போகிறேன். பாருங்கள், கீ போட்டிருக்கேன். பட்டர் போடுறதா இருந்தாலும் பட்டர் போடலாம். ஸோ, இது பாருங்கள் நல்லாவே வந்து மெல்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ, இதை வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி எடுத்திருக்கேன், கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து டிப் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து பாத்திரம் இருந்தால் போதும். அதாவது நீங்கள் டிப் பண்ண உள்ளே போகிற அளவுக்கு அந்த கிளாஸ் வந்து இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ, இதை வந்து நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ஐஸ்கிரீம் வந்து செட் ஆகிருக்கும். இதை வந்து ஒரு சின்ன கிளாஸில் வந்து தண்ணி வச்சு அதில் டிப் பண்ணி எடுங்க. ஏன்னா டக்குன்னு அப்படியே வராது, அப்படியே ஃப்ரீஸ் ஆகியிருக்கும். ஸோ, அதனால் ஒரு தண்ணியில் ஒரு கிளாஸில் வந்து ஒரு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் இப்படி ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா கூட அது வந்து விட்டுடும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே விட்டு வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அப்படியே உள்ளே ஃப்ரீஸாக இருக்கனால ஸ்டக் ஆகும், வராது. பாருங்கள் அழகாக வந்துருச்சு. ஸோ, ரொம்ப வந்து க்ரீமி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு மேலே இந்த சாக்கோ இதை வந்து டிப் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே செட் ஆகிடும். பாருங்கள், இதுங்க இந்த மேலே வந்து அழகாக வந்து இந்த சாக்லேட் வந்து ஸ்டிக் ஆயிரும்.
அப்புறமா நீங்கள் சாப்பிட்றப்ப அழகாக அதோட சேர்ந்து க்ரன்ச்சியாக அந்த சாக்லேட் வந்து நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். உள்ள ஐஸ்கிரீம் ரொம்ப சாஃப்டாக, மேலே வந்து க்ரன்ச்சியாக, சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். வெளியில் வாங்காமல் கண்டிப்பாக வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் அசத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.